بسم الله الرحمن الرحيم إذا جاء نصر الله والفتح يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. எல்லா புகழும் எல்லாம் அல்ல ஏகீரனாக அல்லாஹ் ஒருவனுக்கு சாந்தியும் சமாதானமும் அகில உலக மக்களுக்கு அருள்குடையாம் அண்ணன் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய உற்றார் உறவினர் உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள் மீதும் அன்னாருடைய வழிமுறையை சொல் செயல் அங்கீகாரம் முறைப்படி அணியெடுக்கக்கூடிய நம் அனைவரும் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, கண்ணியத்திற்குரிய அருமை சகோதர சகோதரிகளே, இஸ்லாம் இரண்டை அடிப்படையாக கொண்டது. அந்த இரண்டை பின்பற்றும் காலமெல்லாம் மக்கள் வழிதர மாட்டார்கள். ஒன்று அல்லாஹ்வுடைய வேதம் அல் குர்ஆன், மற்றொன்று அல்லாஹ்வுடைய தூதருடைய ஆதாரபூர்வமான நபிமொழிகள். இந்த இரண்டும் இஸ்லாம் கூறக்கூடிய இரு அறிவுரைகள். அந்த அறிவுரை நாம் இந்த உலகத்தில் சந்திக்கக்கூடிய இரு வகையான நடைமுறைகள். ஒன்று வணக்கம் சார்ந்தது, மற்றொன்று வாழ்க்கை சார்ந்தது. இந்த இரண்டிலுமே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நன்மை வைத்திருக்கின்றார். ஆனால் அதே சமயம் நம்மில் பல பேர் வணக்கத்திற்கு உரிய நன்மை வாழ்க்கைக்கு கிடைக்குமா என்ற சந்தேகத்திலேயே நம்முடைய வாழ்க்கை தரத்தை ஓட்டுகின்றோம். ஆனால் இறைவனை பொறுத்தவரை, மார்க்கத்தை பொறுத்தவரை எப்படி வணக்கத்திற்கு நன்மையோ அதுபோன்று வாழ்க்கை தரத்தை பேணி நடந்தாலும் நன்மை. அந்த அடிப்படையில் நாம் அதிகமாக செவியேற்கக்கூடிய கேட்கக்கூடிய ஒரு தலைப்பு. ஆனால் அந்த தலைப்பை நாம் அடிக்கடி கேட்டாலும், பெரும்பான்மையாக அந்த வசனங்களை தெரிந்திருந்தாலும் நடைமுறைக்கு ஒத்து வருகின்றதா? செயல்முறையில் என்று வரும்பொழுது, நடைமுறை என்று வரும்பொழுது குடும்பங்களில் அதை நாம் நல்ல முறையில் செயல்படுத்துகின்றோமா அல்லது அலட்சியப்படுத்துகின்றோமா என்ற கேள்வி எழும்போது, செயல்படுத்துவதை விட அலட்சியப்படுத்துவதுதான் பெரும்பான்மையான செய்திகளாக, சம்பவங்களாக காணுகின்றோம். அதை நாம் பல விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம். அதில் ஒரு செய்தி பெற்றோரை பேணுதல். இந்த பெற்றோரை பேணுதல் விஷயத்தில் அதிகமான விஷயங்களை நாம் தெரிந்திருந்தோம். அந்த வசனத்தினுடைய நோக்கம் என்ன என்பதை புரியவில்லை. எல்லாருமே சொல்லுவோம், சின்ன பிள்ளைகளுக்கும் தெரியும், 6 to 60 வரை ரப்பிரஹ்முஹுமா கமா ரப்பயானி சகீரா என்ற வசனம், இந்த துவா பெற்றோருக்குரியது என்று. அந்த வசனத்தினுடைய பொருளை விளங்கினால், அந்த வசனத்தினுடைய சொல்லக்கூடிய கருத்து என்பதை நாம் உள்வாங்கினால், நாம் செய்கின்ற இந்த செயல் நமக்கு சரியானதா? ஒருவர் ஆரம்ப காலத்தில் இருக்கின்றார், அவர் பெற்றோர் சொல்லை கேட்பது என்பது எப்படி இருக்கும்? 10ஆம் கிளாஸ் படிக்கக்கூடிய ஒருவர், அவர் கேட்கலாம், அலட்சியப்படுத்தலாம். அவர் என்ன செய்தார்? காலேஜ் படிக்கும் போது வந்துட்டார். அப்ப என்ன செய்வாரு? ஒரு இந்த அலட்சியம், 10ஆம் கிளாஸ் அலட்சியம் எங்க இருக்காது? காலேஜ் படிக்கும் போது இருக்காது. அது கொஞ்சம் என்ன செய்யும்? பெற்றோருடைய கண்ணியத்தை அவர் கரைச்சிருப்பார். காலேஜை முடிச்சிட்டார், அவர் வேலைக்கு போறார். அப்ப என்ன செய்யும்? இன்னும் கொஞ்சம் கண்ணியம் கூடும். இப்படி பார்த்தீங்கன்னா அவருடைய வளர்ச்சி அதிகமாக அதிகமாக அவருக்கு முதிர்ச்சி ஏற்பட பெற்றோருடைய கண்ணியம் அவர் மீது உயர்ந்து கொண்டே இருக்கும். இதை நம்ம இன்னைக்கு பார்க்கிறோம். ஆனால் இது வல்ல அந்த வசனம். இந்த வசனம் சொல்லக்கூடிய செய்தி இது வல்ல. இவருக்கு திருமணம் ஆயிட்டு, இவருக்கு குழந்தை பிறந்துருச்சு. இவருக்கு குழந்தை பிறந்து அந்த குழந்தைக்கு திருமணம் பண்ணி
அந்த குழந்தைக்கு என்ன செய்யிட்டு குழந்தை பிறந்து இவர் பேரம்பேத்தி கண்டுட்டார். இவர் பேரம்பேத்தி கண்ட ஸ்டேஜ் இவருக்கு வயசு 60, தன்னுடைய தாயாருக்கு வயது 80, 85 இருக்குது. அந்த காலகட்டத்தில் பராமரிக்கிறார்ல, அதான் இந்த வசனம் சொல்லுது. அப்போ பராமரிக்கிற நிலை யாருக்கு வருது? இவருக்கு தான் வருது. ஆனா இவர் அந்த சமயத்தில் சொல்றாருல, அந்த பராமரிப்பை இவர் மேற்கொள்றாரா? இருக்கிறது அரிது, இருந்தால் மேற்கொள்ள வேண்டுமா இல்லையா? இப்ப யார் பார்க்கிறது? ஆண் மக்களா பெண் மக்களா என்ற ஒரு நிலைக்கு தள்ளப்படுறோம். மருமகளா பேத்தியா யார் பார்க்கிறது? யார் பார்க்க வேண்டும்? கடமை யாருக்கு இருக்குன்னா ஆண் மக்களுக்கு இருக்கின்றது. ஆண் மக்களுக்கு தான் கடமை. கடமை என்பதும் உரிமை என்பது வேறு. பெண் மக்களுக்கு உரிமை, கட்டி கொடுத்த பிறகு அவங்க அங்க போயிடுவாங்க. இப்போ பெண் மக்கள் நீங்க பாருங்கன்னா பார்க்க முடியாது, பார்க்க நிலையில் அவங்களும் இல்ல. இந்த ஆண் மக்கள் நிலை என்ன? இந்த பெற்றோர் யார்? இவர் 50ல 55ல 58ல 60ல இருக்கிறார். இப்படி தாயார் 80 85க்கு ஆகி போயிட்டார். இப்ப தாயாருக்கு பணிவிடை செய்ய நிலைக்குன்னா இவர் இருக்கிறார். இப்ப செய்யறாரா இவரு? இப்படிதான் இங்க பார்க்க வேண்டும். ரப்பிரஹ்முஹுமா கமா ரப்பயானி சகீரா. இறைவா, சின்ன வயசுல நான் சிறுவனா இருக்கும் போது என்னை எப்படி அருள் புரிந்தாவளோ அந்த அருளை என்ன செய்ய, அன்பும் அருளும் இவர் மீது காட்டு என்று நீங்க சொல்றீங்கன்னா, எந்த சின்ன வயது? 10ஆம் கிளாஸ் வயசா? அது சின்ன வயசு தானே. சரி, 5ஆம் கிளாஸ் படிக்கும் போதா? அது சின்ன வயசு தானே. இந்த வயது எது? அல்லாஹ் சொல்றான்ல, சிறுவனா இருக்கும் பொழுது, சிறுவரா இருக்கும் போது என்று சொன்ன சிறுவர் எது? எந்த வயது? அவரு சிறுநீர் கழிக்கிறாரு, அவர் என்ன செய்யறாரு? மலஞ்சலம் போறாரு. அப்ப அறியாத வயசுல நம்ம தான் எல்லாம் செய்யறோம். இதைத்தான் அங்க எடுத்துட்டு வரணும். இந்த செய்தி இருக்கலாங்க, இந்த செய்தி எங்க எடுத்துட்டு போகணும்? 80 85க்கு எடுத்துட்டு போயிடணும். அதான் செய்யறோமா? இப்ப சின்ன வயசுல அறியாத பருவத்துல எல்லாமே செய்திடலாங்க. அதை கிளீன் பண்றோம், அதை துடைக்கிறோம். அது தாய் பார்த்தாலும் சரி, தகப்பன் பார்த்தாலும் சரி, எல்லாரையும் பார்க்கத்தான் செய்யறோம். பார்க்காம இருக்கிறோமா? இதைத்தான் அல்லாஹ் சொல்றான். ரப்பிரஹ்முஹுமா கமா ரப்பயானி சகீரா என்ற அந்த வசனம் இருக்குல்ல, இந்த பிரார்த்தனை இருக்குல்ல, அந்த அருளும் அன்பும் எப்ப இருக்கும்? அப்பதான் இருக்கும். அந்த வயதுக்கு வந்துட்டாங்க. எப்போ? அதே மாதிரி வயசுக்கு ஆக்கிட்டாங்க 85ல. இதே தாயார், இதே தகப்பனார் இப்படிதான் பராமரிக்கணும். இந்த செய்தியை நாம இப்படிதான் பாக்குறோமா? இப்படி பாக்குற மக்கள் எத்தனை பேரு? இப்படி அறிகிற மக்கள் யாரு? இப்படி நிலைக்கு தள்ளப்பட்டாங்க. கால் ஒடிஞ்சோ, கை ஒடிஞ்சோ, அல்லது ஏதாவது நிலைக்கு தள்ளப்பட்டோ அந்த தாயார் தந்தையார் கடக்கும் பொழுது அந்த மாதிரி நிலையில அவங்களை நடத்தி காட்டுறது, அவங்களை தூக்கி வைக்கிறது, அவங்களை ஏழாம் ஆயிட்டு அதை பண்றது, அதை கிளீன் பண்றது, இதெல்லாம் கடமையாக செய்கின்றோமா? வெறுப்பா இருக்குதுன்னா வெறுப்புக்குரிய நிலைக்கு தள்ளப்படுறவர்களுக்கு பஞ்சாயத்தை பார்க்கிறோம், அதுக்காண்டி உண்டான சேவையை பார்க்கிறோம், அதுக்காண்டி ஒரு ஆளை நியமிக்கிறோம், அதுக்காண்டி காசை கொடுத்துடுறோம், அதுக்காண்டி பொருளாதாரத்தை கொடுத்துடுறோம், ஆளை நியமிச்சு பார்த்துக்கலாம். இந்த நிலைக்கு தள்ளப்படுறோமே தவிர இப்படி பாதுகாக்கிறோமா? அதுக்கு ஒரு சான்றுங்க. சஹீஹ் முஸ்லிம்ல 4971 ஹதீஸாக 1969 அந்த ஹதீஸ் ஆரம்பிக்குது. அதுல 3-4 செய்திகள் வரிசையா வருது. 71வது செய்தி ஒரு விரிவான செய்தி. சஹீஹ் முஸ்லிம் என்ற நூல்ல ஜரீர் பின் அப்துல்லா அந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. ஒரு ஓய்சோல் கர்ணி என்று ஒரு ஆள், இவர் நபிகள் நாயகத்தை பார்க்கவில்லை, நபிகள் இவரை சந்திக்கவில்லை. ஆனால் இவரை பற்றி ஒரு முன்னறிவிப்பு. இவர் யமனை சார்ந்தவர், ஓய்ஸ் பின் அல் ஆமிர், கர்ண குலத்தை சேர்ந்தவர். இவர் யமன்ல இருக்கிறார். இவருடைய நிலை என்ன? இவரை இந்த யமன்ல இருந்து எந்த கூட்டம் வந்தாலும் உமரதான காலத்துல நடக்கிறது, உமரதான காலத்துல என்ன, உமரதானுகிட்ட நபிகள்லாம் ஒரு செய்தியை சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு ஆள் வருவார், அவருக்குண்டான அடையாளம் என்ன அப்படின்னு நபிகள் நான் சொல்லிடுறாங்க. அவருக்கு வெண்குஷ்டம் ஏற்படும், குஷ்டங்கள் கடுமையா இருக்கும், உடம்பெல்லாம் குஷ்டம் ஏற்பட்டும். அல்லாட்ட மன்றாடுவார், கடுமையா அல்லாட்ட மன்றாடுவார். அல்லாஹ்வோட மன்றாட்டத்தை அவருடைய பிரார்த்தனை ஏற்றுட்டு எல்லாத்தையும் சோமாக்கிட்டான். ஒண்ணுமே இல்ல, ஒரே ஒரு தினார் திர்ஹம் இருக்குல்லங்க, அந்த அளவுக்கு உண்டான ஒரு இதை மட்டும் ரவுண்ட் அடையாளமா வச்சுட்டு எல்லாத்தையும் அவருக்கு என்ன செய்தான்? அல்லாஹ் சோமாக்கி கொடுத்துட்டான். இந்த ஒரு செய்தி, இதான் அடையாளம். உமர் நபிகள் நான் சொல்லாங்க, இது அடையாளம். இவரை கண்டாலோ, இவருடைய நிலை எதை கண்டாலும், யாரை பார்த்தாலும் நீங்கள் அவருக்காண்டி பிரார்த்தனை செய்யும்படி அவரிடம் சொல்லுங்கள். எனக்காண்டி பிரார்த்தனை பண்ணுங்க, எனக்காண்டி அல்லாஹ்ட்ட வேண்டிக்காங்க என்று என்ன செய்யுங்க?
இந்த ஓய்சுல் கர்ணிட்டு நீங்க சொல்லுங்க என்ன நபிகள் என்ன செய்யறாங்க, உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க. இப்ப அவர் என்ன செய்யறாரு, எந்த குழு யமன்ல இருந்து வந்தா அந்த குழுல கேட்கிறார். கண்டுபிடிச்சாச்சு யார, ஓய்ஸ் பின் அல் ஆமீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கண்டுபிடிச்சாச்சு. இப்ப கண்டுபிடிச்சா இவங்க என்ன செய்யறாங்க, அடையாளம் ஃபுல்லா கேட்கிறாங்க. இவருக்கு என்ன அடையாளம், இது ஒரு அடையாளம், இந்த குஸ்ஸம் ஒரு அடையாளமா, இரண்டாவது அடையாளம் என்ன, ஒரே ஒரு தாயார், அவர் யமனை விட்டு எங்கேயுமே போகல, நபிகள் நாயகத்தை ஏன் சந்திக்கலாம், இதான் காரணம். ஏன், தாயாரை பராமரிப்பார், அவருக்கு வேலை என்ன, தாயாரை பராமரிக்கிறது வேலை. இந்த பராமரிப்புக்காண்டி அண்ணன் போலாம், இப்ப போலாம், அப்பம் போலாம் அப்படின்னு நினைச்சுவாரு. மதியனாவுக்கு போக முடியாம போயிடுது, கடைசியில போகல. இது ஒரு செய்தி. இதே நபிகள் நான் சொல்லுவாங்க, ஒரு தாயார் இருப்பாங்க, அந்த தாயார் அவர் பராமரித்துக் கொண்டு இருப்பார் என்பது ஒரு செய்தி. மூன்றாவது என்ன, அவர் எதையும் இணைஞ்ச மாட்டார், யார்கிட்ட எதிர்பார்க்க மாட்டார் என்பது மூணாவது செய்தி. அதனாலதான் உமரது அனுப்பிச்சாங்க, யமன்ல இருந்து ஒரு குழு வந்தாலே அவங்கள போய் சந்திக்கிட்டே இருக்காங்க. அதை கரெக்டா என்ன செய்யிட்டாரு, ஓய்ஸ் பின் அல் ஆமீர் மாட்டிக்கிட்டாங்க. அவர்கிட்ட நபிகள் நாயகம் சொன்னது ஃபுல்லா கேட்கிறாங்க, அவர் ஆமாங்கிறார். அப்ப என்ன செய்யறாங்க, எனக்காக நீங்கள் பிரார்த்தியுங்கள் என்று என்ன செய்யறாங்க, உமர் ரலியல்லாஹு சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். இது இதோடு நிக்கல, இதுக்கு பிறகு என்ன செய்யறாங்க, இன்னொரு குழு வருது. அப்ப என்ன செய்யறாங்க, அவங்கள்ட்ட இந்த யமன் வாசிகள்கிட்ட ஓய்ஸை பத்தி சொல்லணுமே, அவர் சாதாரண ஒரு ஆளா இருக்கிறாரு, யமன் வாசிகளுக்கு ஓய்ஸ் யாருன்னே தெரியாது, மக்களோட மக்களாக அவர் என்ன செய்ய சின்ன குடியெல்லாம் வாழ்ந்துகிட்டு அவர் போயிட்டே இருக்கிறார். அப்போ ஒரு யமன் வாசியோட கூட்டம் வருது. அப்போ முறையதான் அனுப்பிச்சாங்க, இவரை பத்தி கேட்கிறாங்க. அது ஒரு ஆள் சொல்றாரு, சாதாரண குடியில இருக்கிறாரு, சாதாரண ஒரு ஆளு, மக்களோட மக்களா தெரிகிறாரு, சின்ன குன்றி ஆளா இருக்கிறாரு, சின்ன குடியில வசிக்கிறாரு, அவர் ஏன் இந்த நாட்டுடைய கலீஃபா ஏன் கேட்கணும், அவர் ஏன் நாட்டுடைய கலீஃபா ஏன் கேட்கணும் அப்படிங்கும் போது அங்க என்ன செய்யறாங்க, அவரை பத்தி ஃபுல் டீட்டெயில். இதெல்லாம் யாருக்குரியது, இந்த ஓய்ஸ் பின் அல் கர்னி அல் ஆமீர் இருக்கிற அவருக்குள்ளது. நீங்க அவரை என்ன செய்யுங்க, பார்த்தால் நீங்க அவருக்கான பிரார்த்தனை செய்ய கேளுங்க அவர்கிட்ட என்று சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். இதுக்கு பிறகு யாருங்கிறது ஓய்சி யாருன்னு பரவுறாரு. அப்போ அந்த ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல, எதையும் என்ன செய்ய மாட்டார், யார்கிட்ட எதிர்பார்க்க மாட்டார். அப்ப நபிகள் அவர் ஓய்சிட்ட உமர் ரலியல்லாஹு கேட்கிறாங்க, எங்க போறீங்க, இங்க எங்க போறீங்க கேட்கிறாங்க. நான் கூஃபாவுக்கு போறேன் அப்படின்னு ஓய்ஸ் பின் அல் ஆமீர் சொல்றாங்க. அப்போ இந்த கூஃபாவுடைய கவர்னருக்கு ஒரு தபால் தரட்டுமா அப்படின்னு, நானாக இருந்துட்டு போறேன்றாரு. கூஃபாவுடைய கவர்னருக்கு ஒரு பெரிய கலீஃபா இல்ல, உமர் ரலியல்லாஹு, நான் கலீஃபாவுக்கு என்ன செய்யறான், அங்க உள்ள கவர்னருக்கு தபால் தரேன் அப்படிங்கிறாங்க. நானாவே போயிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு அதையும் மறுத்துட்டு போயிடுறாங்க. இதெல்லாம் வச்சு அவங்க என்ன செய்யறாங்க, சில செய்திகளை இவரை பத்தி சொல்லி காட்டாங்க. செய்தியை பாக்குறோமே, இதுல என்னங்க செய்தி, நமக்கு இல்ல பாடம் என்ன, ஒரே ஒரு செய்தி தான், தாயாரை பராமரிப்பதற்காக என்ன செய்யல, அல்லாஹ்வுடைய தூதரை சந்திக்கவில்லை என்பது மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் காட்டப்பட்டுச்சா இல்லையா, ஓய்ஸ் யாரு தெரியாது, எங்க இருக்காங்க தெரியாது. ஆனா என்ன, எதற்காக அல்லாஹ் எடுத்து காட்டினான், ஓய்ஸ் பின் அல் கர்னிய, இவர் கர்ண குலத்தை சேர்ந்தவர், இந்த கோத்திரத்தை சேர்ந்தவர், இவருக்கு இப்படி ஒரு செய்தி இருக்கு என்பதெல்லாம் இறைவனால் அறிவிக்கப்பட்டது. அல்லாஹ்வுடைய தூதருக்கு இறைவனால் அறிவிக்கக்கூடிய அளவுக்கு இவருடைய செயல் என்ன, செயல் திட்டம் என்ன, இவருடைய செயல்பாடு என்ன, ஒரே ஒரு விஷயம் தாங்க, அவருடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்பட்டது முதல் விஷயம். இரண்டாவது, தாயாரை கவனிப்பதில் வல்லுநராக இருந்தார், தாயாரை கவனிப்பதில் அவ்வளவு விஷயத்தை மேற்கொண்டார். இந்த ஒன்றுக்கு வேண்டிய அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எடுத்துக்காட்டாக அல்லாஹ்வுடைய தூதர் காட்டினார். இப்படிப்பட்ட ஒரு ஆள் ஓய்ஸ், அவரை கண்டால் பிரார்த்திக்க சொல்லுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் அறிவிப்பு கொடுத்தான்னா எவ்வளவு பெரிய சிறப்பு, சாமானிய சிறப்பா? அதனால தாங்க சொர்க்கவாசிகள்ல நிறைய பேர் நீங்க வணக்க வழிபாடுகள்ல வணக்கத்தில் திறந்து செலுத்தவங்கள அவங்க சொர்க்கவாசி என்று காட்டுறோம்ல, அது மட்டுமா சொர்க்கவாசி? நபிகள் சொல்றாங்கல்ல, மன் ஆல ஜாரியை தேனி ஹத்தா தபுலுகா ஜாயமுல் கியாமத்தி அனா ஓஹு ஹாக்கதா வலம்மா சாபியோஹு, இப்படி காட்டுறாங்க. இரண்டு பெண் பிள்ளைகளையும் ஒழுக்க சீல பிள்ளைகளாக வளர்த்து ஆளாக்கி அவரை பெரிய பிள்ளையாராங்க, அதுவரை எவரு ஆளாக்கி அவரை பராமரிப்பு உள்ளாக்கி அவரை என்ன செய்யறாங்க, ஒழுக்கமுள்ள பிள்ளை ஆக்கினப்பரை கட்டி கொடுத்தார்களோ, மனமுடித்து கொடுத்தார்களோ, அந்த மாதிரி இருந்த பெற்றோர் நானும் இப்படி இருப்போம்.
அந்த பெற்றோர் நானும் மறுமையில் இப்படி இருப்போம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம்ல. அனிஷ்குருளி வழிவாளிதை, அனிஷ்குருளி வழிவாளிதை, எனக்கு நன்றி செலுத்து, அதற்கு பின்னால் உடைய பெற்றோருக்கு நன்றி செலுத்து. இந்த பெற்றோர் எப்படி இருக்க வேண்டும், எப்ப இருக்க வேணுங்க, அப்பதான் இருக்க வேணும். இப்ப என்ன செய்யுது, இந்த வயசுல நாம சொன்ன ஆரம்ப காலத்து வயசுல நல்ல பாசமா இருப்போம், நல்ல பாத்துக்கிடுவோம். அது அல்ல செய்தி. எது செய்தி, கிடையில் கிடக்குறாங்கல்ல, நடக்க முடியாம இருக்காங்கல்ல, அப்ப என்ன புலம்புறோம், என்ன பாரு இப்ப பார்த்தாலும் புலப்போம் சொல்லிட்டு மறு நிமிஷம் திரும்பல, இப்படி பேசுறியாமா, ஏமா நல்லா இருக்கு விடுமா, அப்ப சல்லு விடுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு திட்டுறோமே. அதான அது சின்ன பிள்ளையில. இதே நம்ம பிள்ளை 1.5 வயசு 2 வயசு ஆச்சு, எதை சொன்னாலும் கேட்காது, பெட்டில போய் ஏறி குதிக்கும், பெட்டில யாராவது 4 அடி சுள்ளுன்னு போடுவோம், அழுதும். நம்ம வந்து கட்டிக்கணும். அடிக்கிறதே நம்ம தான் அடிக்கிறோம். ஆனா நம்மளதான் கட்டிக்கிட்டு அழுவோம். அழுகுறதே அழுகுது, என்ன வெறுப்புல அழுகுது, ஆனா நம்மளை கட்டிக்கிட்டு அழுகவே செய்யுது. அப்ப என்ன செய்யறோம், தூக்கி வச்சு கொஞ்சமா இல்லையா? அதே சேர 85 80 செய்வோமா? சல்லுல விடுறோம். ஏன் இந்த பிள்ளைக்கு புரியாது, அதே மாதிரி அந்த பெண்ணுக்கும் அந்த வயசுல புரியாது என்ற எண்ணம் ஏன் நமக்கு இல்லை? எப்படி வர வேண்டும்? இந்த பிள்ளைக்கு ஒன்றைக்கு புரியவில்லை, 2 வயசுல புரியவில்லை, இதே புரியாத தன்மைதான் ஆஃப்டர் 80 என்பதை ஏன் நாம் புரியவில்லை? புரிந்திருந்தால் செய்வோமா? ஏமா புலம்புற, ஏன் புலம்பிட்டு இருக்கீங்க, ஒரு இடத்துல கடங்க வாப்பா, ஏன் இப்படி சுத்துறீங்க, போகலாம் கேட்க மாட்டீங்களா என்றெல்லாம் கத்து கத்து கத்துன்னு கத்துறோமே. இது சரியா, இது முறையா? அப்பொழுது அமைதியாக்கிறோம்ல, அந்த அமைதி தான் சொர்க்கம். அப்போது பொறுமை மேற்கொள்ளும், அந்த பொறுமை தான் சொர்க்கம். அதுதான் இந்த பிரார்த்தனையுடைய பொருள். அதாங்க சும்மா நானும் கேட்கிறேன் என் பெற்றோருக்கான எது கேட்கிறது? கேட்கிறதா செயல் இல்லையா? இங்க காட்டுவது செயல், செயல்தான் மறுமையில் பலன். இது மட்டும் இல்லைங்க, நல்ல உதப்பேன், நல்ல மிதிப்பேன், கண்டுக்கிற மாட்டேன், எதையும் செய்ய மாட்டேன். ஏன் அனாதை இல்லங்கள், ஏன் முதியோர் இல்லங்கள் வளர்த்து ஆளாக்கள் ரத்தமா பாடுபட்டது. இன்னைக்கு சீண்டாள் இல்ல, இல்லாமலா இல்ல, எல்லா நிலையிலும் இருக்கத்தான் செய்யுது. எல்லாருடைய சமூகத்திலையும் இந்த பிரச்சனையை பார்க்கத்தான் செய்யறோம், மேற்கொள்ளத்தான் செய்யறோம். அனாதைகள் இருக்காங்க, முதியோர்கள் இருக்காங்க, கைவிடப்பட்டவர்கள் இருக்காங்க. எல்லாம் அமெரிக்கால லண்டன்ல நல்ல சுகபோகமா இருக்கு, ஒண்ணும் இல்ல, ஏழாமலாம் இல்ல, நல்ல சுகபோக வாழ்க்கை. வேணா காசை பிடி, காசை வச்சுக்காங்க, பராமரிங்க. இந்த நிலைக்கு ஆட்கள் இருக்காங்கன்னு இருக்காங்க, நம்மவங்க இருக்காங்கன்னா இருக்காங்க. இது சரியான முறையா? இது உகந்த முறையா? தனக்கு அடுத்தால் இறைவன் சொல்றான், தனக்கு அடுத்தால். அந்த மாதிரி உயர்ந்திருக்கக்கூடிய பெற்றோருக்கு நாம் செய்யக்கூடிய கண்ணியம் என்ன? 40 இல்ல, 60 இல்ல, அப்ப ஏற்படாது. 60க்கு பிறகு தடுமாற்றமே ஏற்படுது. 60க்கு பிறகு தடுமாற்றங்க. அந்த தடுமாற்றத்துக்கு 60க்கு மேல இருக்குல்ல, 65 70 80 போயிட்டே இருக்கும்ல, அப்ப பராமரிக்கிறோமே, அதுதான் பராமரிப்பு. அப்ப பராமரிக்கிறோமா, நம்ம சொல்ல கேட்க நினைக்கிறோமா? அதெல்லாம் ஆதங்கம்லாம் இல்ல இல்ல, அவர் ஆதங்கத்தை வெளிப்படுத்த முடியாது. திரும்ப திரும்ப காசு எவ்வளவுதான் அனுப்புறது, எங்க வச்சிருக்கீங்க, எங்க போட்டிருக்கீங்க, என்னது எவ்வளவுதான் தர்றது, உங்களுக்கு அள்ளி கொடுத்துறீங்க, எங்கிட்ட வாங்கி வாங்கி அப்படின்னு என்ன செய்யறாரு, கண்ணா பின்னமா பேசுறாரு. அல்லாஹ் ஆபாத்துருங்க. அப்படிப்பட்ட பிரச்சனை எல்லாம் சந்திக்கிறோம், முடியல. அந்த மாதிரி 2 பேர் தான் இருக்கிறாங்க, அம்மாவும் பாப்பாவும் என்ன செய்ய தான் இருக்கிறாங்க. ஒரே ஒரு பையன் 4 பொண்ணுக்கு. ஆனா என்ன செய்யறாரு, வளர்த்து ஆளாக்கி பெரிய படிப்பு படிக்க வச்சு இன்னைக்கு என்ன செய்யற, ஏகத்துக்கு சம்பாதிக்கிறார் வெளிநாடுகள. ஆனா என்ன ஒண்ணு இல்ல, தரமாட்டிருக்காரு, கொடுக்க மாட்டிருக்கிறாரு. பிள்ளையை நம்பி ஏறத்தாழ என்ன செய்து பல கோடிக்கு ரூபாயான வீட்டையே பையன் பெயர் கொடுத்துட்டாரு. இந்த மாதிரி நிலைக்கு தள்ளப்பட்ட பிறகு கண்ணீர் இருக்கிற, அந்த கண்ணீருக்கு சமமாகுமா, அந்த கண்ணீருக்கு ஈடாகுமா? சாமானிய கண்ணீரா, சாதாரண கண்ணீரா? வேறவே ரத்தமா சிந்தி பாடுபட்டு உழைச்சி ஆளாக்கியது அப்படியே துச்சமா இருக்கின்றோமே, துச்சமா மிதிக்கின்றோமே.
அல்லாஹ் காப்பாத்தணுங்க. அந்த கண்ணீருக்கு ஆளானால் இதே வயது நமக்கு வராது என்று என்ன நிச்சயம்? இந்த வயதுக்கு நாம் ஆக மாட்டோமா? இந்த வயதுக்கு நாம் தள்ளப்பட மாட்டோமா? இந்த வயதுக்கு நாம் ஆளாக மாட்டோமா? அப்ப நிலை நாம் பெற்ற பிள்ளை நம்மை செய்தால் தாங்குமா? ஒவ்வொரு மனிதரும் இதை சிந்திக்கணும். ஒரு மனிதரை சிந்திக்கணுங்க. நமக்கும் வயசாகும், நமக்கும் வயசாகும். அதத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டாங்க, அல்லாஹும்ம இன்னி அஊது மினல் அஜ்ஸி வல் கஸல். யா அல்லாஹ், முதல் வார்த்தை அல்லாஹும்ம இன்னி அஊது மினல் அஜ்ஸ், ஏழாமை தலைத்து விட்டும் யா அல்லாஹ் உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். என்ன ஏழாமை? எப்போ ஏழாமை வருங்க? 20லயா 60லயா? எப்ப ஏழாமை எப்போ வருது? 20ல வருமா 40ல வருமா? வராது. 60ல கண்டிப்பா வரும். கேட்கிற வார்த்தை எப்போ? யோசிக்கிறமா இல்லையா? கேட்க எப்ப கேட்கிறாங்க? எப்ப நமக்கு நம்மளை நாமே பார்த்துக் கொள்ள வேண்டும். எப்ப வரும்? நம்மளை நாமே நம்ம எல்லா வேலையும் நம்மளே பார்த்துக்கிறோம். நடமாடுறவர அழகா நடமாடிட்டு ஒண்ணுமே யாருக்கும் தொந்தரவு இல்லாம அப்படியே போய் சேர்ந்துடணும். எண்ணம் இருக்குதா இல்லையா? அதான் கேட்கிறாங்க, அல்லாஹும்ம இன்னி அஊது மினல் அஜ்ஸி வல் கஸல். யா அல்லாஹ், சோம்பேறித்தனமும் வேண்டாம், ஏழாமையும் வேண்டாம். நபியெல்லாம் இந்த குறுக்கு குணுந்த மக்களை பார்த்து அப்படியே அவங்க போகும்போது கேட்கிறாங்களே, இது மாதிரி தன்மை விட்டு அல்லாஹ் என்னை காப்பாற்றியா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிற துஆ இல்லையா? அப்ப நமக்கு ஒரு ஏழாமை வராம இருக்காது. அந்த ஏழாமையை சிந்திக்க வேண்டும். அதை சிந்தித்தால் இத மாதிரி உண்டான இந்த போக்கு நமக்கு இருக்கவே இருக்காது. அதனால தான் இந்த ஹதீஸ் பாடமாக, சில ஹதீஸ் நபிகள் நாயகத்துக்கு உள்ளது. இந்த உமா இன்துகானில் ஹவா அல்லாஹ் சொல்றான்ல, இவருக்கு வஹியை தவிர ஒண்ணுமில்லை என்று சொல்றான்ல, அதே மாதிரி இது வஹி ஆகுமா? இது நபிகள் நாயகத்துக்கு எடுத்துக்காட்டு, அனைத்துமே எடுத்துக்காட்டு. இப்படி ஒரு ஊர்ல இருக்கிறாரு, ஒருவர் இருக்கிறாரு, ஒரு தாயார் இருக்கிறாங்க, உடம்பு சரியில்லாம போச்சு, எல்லாம் ஆச்சு. நபிகள் யமன் நபி பார்த்தாங்களா? ஏன் இந்த ஹதீஸை பதிவு பண்ணது? நோக்கம் என்ன? பாடமா படிப்பிலையா? பாடம் வேணும், பாடம் வேணும். ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் ஒரு பாடம் வேணும். இதில் படிப்பினை உண்டு. அதனால தான் இந்த ஹதீஸ் நமக்கு பாடமாக படிப்பினை அமைய வேண்டும். சாதாரண ஒரு அஷரத்து முபஷரா யாருங்க? உமர் ரலியல்லாஹு, சொர்க்கத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்ட ஒரு ஆள், அப்படிதானே? அவங்களுடைய நபிகள் நாயகத்துடைய சொல்லு வார்த்தை என்னங்க? வயசு பின் ஆமீரை கண்டா உனக்காண்டி பிரார்த்தனை பண்ண சொல்லுங்க. வார்த்தை என்ன வார்த்தைங்க? அவருடைய வடிவம் என்ன? தாயாரை பேணி பாதுகாத்தார். தாயாரை பேணி பாதுகாத்தார். அதற்காண்டி பல படித்தரங்கள் அல்லாஹ் கொடுத்தான் என்பதை போல செய்திகளை பார்க்கிறோம்ல. அப்ப எந்த ஒரு விஷயத்திலையும் பிரார்த்தனைக்கு வழி உண்டு, வலிமை உண்டு. ஆனால் செயல்பாட்டு வரணுமா இல்லையா? செயல்பாடு இருக்கா? அப்படிப்பட்ட செயல்பாடு இப்ப பார்க்கிறோமா? அதனால தானே அழகிய முறையில் உருவாடுவதற்கு மிக சிறந்தவர் யார்? நபிகள் நாயகர் ஒரு நபித்தோழர் கேட்கிறாரு, கேள்விப்பட்ட ஹதீஸ் தான். ஆனா கேட்டுட்டு கேட்டமானி போயிட்டே இருப்போம். அழகிய முறையில் நான் உருவாடுவதற்கு சிறந்த ஒரு தன்மை மிக்க எனக்கு ஒரு ஆளை காட்டுங்க என்று நபிகள் நாயகர் சொல்லும்போது 3 முறை தாயார், 3 முறை தாயார், 4ஆம் முறைதான் தந்தை. ஏன்? அதுதாங்க தன் தாயினுடைய அந்த எண்ணம் இருக்குல்லாங்க. எண்ணத்தை நீங்க இழுக்காக்குங்க, எண்ணத்தை நீங்க அந்த உதாசீனம் படுத்திக்கிட்டே இருங்க, உதாசீனப்படுத்திக்கிட்டே இருங்க. இந்த காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சுங்க வரல, அதே மாதிரி என் பையன் தான். இதான் தாய், இதாங்க தாயி. இந்த தாயாருடைய நிலை அப்படிதான். அப்படிதான் நம்ம உம்மாவை கவனிக்கிறோமா? நம்ம உம்மாவை அப்படிதான் பாக்குறோமா? நம்ம வாப்பாவை அப்படிதான் பாக்குறோமா? அப்ப இந்த மாதிரி நிலைக்கு தள்ளப்படக்கூடிய நிலையில ரப்பிர்ஹுமா
கமா ரப்பயானி சகீரா. சொல்லுங்க மட்டும்தானா, செயல்ல கிடையாதா? அப்ப அல்லாஹ் செயல்ல தான் கேட்கிறான், செயல்ல தான் கேட்கிறான். அப்படி கிடைச்சால் இந்த ரமதான் பத்தி ஒரு ஹதீஸ் வரும்போது வரும்ல, ஜிப்ரீல் வந்து நபிகள் நாயகம் மெம்பர்ல ஏறுவாங்க, ஜிப்ரீல் எழுந்து ஆமீன் சொல்லுவாங்க. ஹதீஸ் பார்க்குறோம்லங்க, அந்த ஹதீஸ்லாம் நம்ம ஈஸியாக எடுத்துக்கிறோம். ஆமீன் சொன்னாங்க அப்படின்னு, அதான் அந்த வார்த்தையை கவனிக்கணுங்க. சொல்றது வானவர் எங்க இருந்து கொண்டு வர்றாரு? அல்லாஹ்ட்ட கொண்டு வர்றாரு. சொல்றது சொல்லப்படுறது யார்கிட்ட? அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட. முதுமையான பெற்றோர் இருவரில் ஒருவர் இருந்து அவரை எவர் பேணி பாதுகாக்கவில்லையோ அவர் நாசமாகட்டும். அதுதான் ஆமீன். இந்த ஹதீஸை ஈஸியா எடுத்துக்கிறங்க, நல்லா புரியணும். சொன்னது யாரு? அல்லாஹ்வுடைய வானவர். சொல்லி விடுறது யாரு? அல்லாஹ் சொல்லி விடுறான். ஆமீன் சொல்றது யாரு? அப்படி ஆகட்டும் சொல்றது யாரு? அல்லாஹ்வுடைய தூதர். எவ்வளவு பெரிய ஒரு சாபம் இது! எவ்வளவு பெரிய சாபங்க! இதை செஞ்சோமா? எல்லாம் பெற்றோரை பேணுதல் பலதை கேட்டிருப்போம். இந்த சம்பவம், அந்த ஹதீஸ் அதெல்லாம் அத்துப்படிப்பா, பழசேதான் பேசுறாங்க. அப்படிதான் நம்முடைய நிலை இருக்குது. ஆனால் அது சரியா? இந்த வசனமும் நாம் சொல்லக்கூடிய இந்த வசனமும் நாம் சொன்ன இந்த ஹதீஸும் நமக்கு ஒரு பாடத்தை படிப்பிடம் ஏற்படுத்த வேண்டால் உள்ளத்தில் தேய்க்க வேண்டும். அல்லாஹ்வுடைய பயம் இருந்தால், இந்த மாதிரி விஷயத்தை பேணினாலும் சொர்க்கம் கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருந்தால் இதற்கும் அல்லாஹ் சொர்க்கத்தை தருவான். இதற்காக வேண்டி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய பிரார்த்தனை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் என்ற நல்ல நம்பிக்கை இருந்தால் நாம் இதை பேணுவோம், இதை பேணக்கூடிய மக்களா இருப்போம். அப்படி இருக்க வேண்டும். அதுதான் திருக்குர்ஆனுடைய வசனம், அல்லாஹ்வுடைய தூதருடைய பொன்மொழி. அப்படிப்பட்ட வசனங்களை கேட்டு, அப்படிப்பட்ட வசனங்களை பொன்மொழியை கேட்டு நடக்கக்கூடிய நாம், நம்முடைய பெற்றோர் நமக்கு இருந்தால் அப்படி பேணினால் நமக்கும் அல்லாஹ் சொர்க்கத்தை நசீபாக்குவான். அப்படிப்பட்ட நன்மக்கால ரப்பல் ஆலமீன் ஆக்கியர் புரிவானாக. எல்லா புகழும் எல்லாமல்ல ஏக இறைவனாக அல்லாஹ் அவர்களுக்கு. கணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஏறத்தாழ பிள்ளைகள், மாணவர்கள், மாணவிகள், நம்முடைய ஆண் மக்கள், பெண் மக்கள் ஸ்கூல்ல இருந்து 2 நிலையை தாண்டி போறாங்க. ஒரு 10ஆம் கிளாஸ் படிச்சிருக்கிறார், அவரு குரூப் எடுத்து படிக்கிற அளவுக்கு 11th 12th போறார். ஒரு 12th முடிச்சிருக்கிறாரு, அவரு காலேஜ் என்ற தரத்தில் போறார். நம்மள பல பேர் என்ன செய்யறோம்னா, இந்த 10th முடிச்சு மார்க் வந்த பிறகுதான் அடுத்து என்ன செய்யலாம் என்ற செய்தியை, மார்க் வரட்டுமே, மார்க் வரட்டும், 12th முடிச்சு என்ன செய்ய போறார், மார்க் வரட்டும், இந்த நிலைய கையாளுறோம்ல, மிகப்பெரிய தவறான ஒரு முன்னுதாரணம். இது மிகப்பெரிய தவறான ஒரு கால்குலேஷன், தப்பு. நம்ம எப்போ முடிவு பண்ணணும்? இதை 8ஆம் கிளாஸ்ல முடிவு பண்ணணும். அச்சீவ்மெண்ட் என்னன்னு, என்ன அச்சீவ்மெண்ட் பண்ண போறேன் என்று 8th முடிவு பண்ணிடணும். நான் என்ன பண்ண போறேன்? இன்ஜினியர் ஆக போறேனா, டாக்டர் ஆக போறேனா, IAS ஆக போறேனா, IPS ஆக போறேனா, ரயில்வே துறைக்கு போறேனா, எந்த துறைக்கு போறேன், நான் எந்த துறையை தேர்ந்தெடுக்க போறேன் என்பதை, என்ன அச்சீவ்மெண்ட் பண்ண போறேன் என்ற நிலையை முடிவாக்கக்கூடிய அந்த கிளாஸ் 8ஆம் கிளாஸ். 8ஆம் கிளாஸ்ல நீங்க அதை முடிவு பண்ணாதான் 10ஆம் கிளாஸ் அச்சீவ்மெண்ட் பண்ண முடியும். நீங்க இந்த மாதிரி ஒரு மார்க் எடுத்தோம், அந்த மார்க் எடுத்தா நம்ம என்ன செய்யலாம், கால்குலேஷன்ல உள்ள போயிடலாம். நம்முடைய மார்க்குக்கு தகுந்த மாதிரி நமக்கு சீட் கிடைக்கும். அதே மாதிரி 12th பொறுத்தவரை ஒரே செய்தாங்க, எவர் ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்தாரோ அவருக்கு எல்லா வாசலும் திறந்திருக்கு. முதல் குரூப் ஃபர்ஸ்ட் குரூப் இருக்குல்லங்க, ஃபர்ஸ்ட் குரூப் மேக்ஸ் பயாலஜி எடுத்தா எல்லா வாசலும் திறந்திருக்கு. MBBS போ, மெடிக்கலா போ, BE போ, கம்ப்யூட்டர் சயின்ஸா போ, எங்க வேணாலும் போய்க்கலாம். நீங்க எல்லாமே கரெக்டா திறந்திருக்கும். இதுல ஃபர்ஸ்ட் குரூப்ல நீங்க ஃபர்ஸ்ட் குரூப் ஆப்ஷன் விட்டுட்டு செகண்ட் குரூப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இது மாதிரி வந்தீங்கன்னா நீங்க எந்த துறையை வேணுமோ அந்த துறையை தான் எடுக்க முடியும். எடுத்த பிறகு என்ன செய்ய முடியாது, கதைக்கரை வச்சாலும் முடியாது. அந்த குரூப்புக்கு எந்த மார்க்கும் தர மாட்டாங்க.
இப்ப இத முதல்ல நம்ம பிள்ளைகளுக்கு ஆழமாக சொல்லிக் கொடுக்க வேண்டும். முதல் குரூப் எடுத்துட்டியா, நீ என்ன வேணாலும் செய்யலாம்பா, மெடிசன் தான் போகணும் கிடையாது, எங்க வேணாலும் போய்க்கலாம். நான் செகண்ட் குரூப் எடுத்து தேர்ட் குரூப் காமர்ஸுக்கு ஒகேஷனுக்கு இப்படி ஏதாவது ஒகேஷன் இந்த மாதிரி குரூப்புக்கு வந்தீங்கன்னு வச்சுக்காங்களேன், எதுவுமே பண்ண முடியாது. அப்ப அச்சீவ்மெண்ட் என்ன அப்படிங்கிறத சிஏவா எல்எல்பியா லாவா அப்படி யோசனை பண்ணா எதை மாதிரி துறைக்கு போக வேண்டும் என்பதை நீங்க மார்க் வந்த பிறகு முடிவு பண்ணா எதுவுமே செய்ய முடியாது. இப்ப நம்மள இன்னைக்குதான் அந்த நிலையில இருக்கிறோம். இப்பதான் அந்த மாதிரி உண்டான செய்தி. அப்படிதான் காலேஜ் தேர்றது. காலேஜ் ஈவினிங் காலேஜ் மார்னிங் காலேஜ். நமக்கு ஈவினிங் காலேஜ் ஆசைப்பட்டு எனக்கு இந்த குரூப் மார்னிங் காலேஜ் கேட்டுதாங்களே, அங்க காலேஜ்லயே ஈவினிங் குரூப் தான், ஈவினிங்ல தான் அந்த குரூப்பே வச்சிருக்கான். இவங்களுக்கு என்ன செய்யணுமா, இதே குரூப்பை மார்னிங்ல வாங்கி தரமா, காலேஜ்ல இல்லையா, அது புரிய மாட்டிருக்க. இது மாதிரிதான் நம்ம இருக்கிறோம், இது மாதிரிதான் நம்முடைய நிலை இருக்குது. இப்ப ஏன் அது ஏற்படுதுன்னா காலம் கடந்த பிறகு யோசனை, அதை செய்ய வேண்டாம். நம்ம எல்லாமே என்ன செய்யணும், மிகப்பெரிய உயர்ந்த அந்தஸ்துக்கு போகணும் என்பது மாற்று கருத்து இல்லை. ஆனா அதற்கு அனைத்துக்கும் எக்ஸாம், எல்லாத்துக்குங்க. இப்போ இந்த கவர்மெண்ட் பொறுத்தவரை எந்த துறைக்கு நீங்கள் போனாலும் அந்த துறை சார்ந்த எக்ஸாம். அது கோர்ட்டு குமாசாவா இருந்தாலும் அப்படிதான், கோர்ட்ல குமாசாவில போக போறீங்க அப்படியா இருந்தாலும், போஸ்ட் ஆபீஸ் இருக்குங்க அதுல என்ன செய்றீங்க, போஸ்ட் மேனா போறீங்க. எல்லா வேலைகளுக்கும் என்னதான் ஏதாவது ஒரு எக்ஸாம் ஆச்சுதான் எடுக்கிறாங்க. அப்ப அதற்கு நாம பிரிப்பேர். அதனால தான் என்ன செய்வோம், அத மாதிரி உண்டான எல்லா லாங்குவேஜ் கத்துக்கிற மாதிரி இந்த மாதிரி உண்டான செய்திகள்ல உலக நடைமுறை வாழ்க்கை இருக்குல்ல, அதையும் நாம கத்துக்கிறோம். ஆனா அதற்கு நீங்க நான் வச்சிருக்கோம்ல செல்லு, இதுல என்னெல்லாமோ செய்யறோமோ இதை செய்ய மாட்டோம். பப்ஜி விளையாட்டுங்கிறான், அந்த விளையாட்டுங்கிறான், இந்த என்னெல்லாமோ விளையாடுறான், நமக்கே பேர் தெரியாது, அதுக்காண்டி காசு போட்டு செலவழிக்கிறான், எல்லாம் விளையாடுறான். ஆனா இதுல இருக்கு இந்த மாதிரி 1000 இருக்குது, 10,000 இல்ல 10 லட்சம் உட்கார்ந்து இருக்கு. இந்த மாதிரி எஜுகேஷன் சம்பந்தப்பட்டதுக்கு எல்லாம் என்னங்க இப்படி ஒரு கோடியில குமிஞ்ச மாதிரி கிடக்குது. அதை பார்த்தாலே போதுங்க, எங்க இவர் பெரிய அகாடமிக்ல போய் படிச்சு அப்படிலாம் பண்ண வேண்டாம். இங்க போதும், இதுல உட்கார்ந்து தரவா உட்கார்ந்து நோண்டி நொங்கெடுத்தாலே போதும். அவர் என்ன செய்யலாம், எக்ஸாம் ஈஸியா எழுதிட்டு போயிட்டே இருக்கலாம். ஒரே அட்டெம்ப்ட், ரொம்ப வேண்டாங்க. அவர் ஒழுங்கா உட்கார்ந்து இதை பார்த்து ஃபுல்லா படிச்சாருன்னா ஒரு அட்டெம்ப்ட்ல என்ன செய்யலாம், ஏதாவது ஒரு துறைக்கு போயிட்டே இருக்கலாம். இதை கையாள வேண்டும். நம்ம மக்கள், நம்ம சமூக மக்கள் இதில் உயர்ந்து நிற்க வேண்டும். அதுக்கு இது ஒரு வாய்ப்பு, இதான் இது சரியான தளம் என்பதை புரிந்து கொண்டு அது நம்முடைய வாக்கியத்திறத்தை செலுத்த நல்லது. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எதை மார்க்கமாக நமக்கு போதித்தார் மார்க்கத்தை தூய வழி பின்பற்றுகிற மக்கள் ரப்புல் ஆலமீன் ஆக்கிய புரிவானாக. வாஹிது ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.